இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ, அதனால வந்து வெள்ளிக்கிழமைனாவே ஒரே பக்தி பரவசமா இருக்கணும்ல. காலையில நம்ம ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமா கிளம்பி போகிறதே பெருசு. ஸோ, அதனால நான் வந்து ஈவினிங் தான் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன். அதுக்காக மார்னிங் கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. மார்னிங்கும் கும்பிடுவேன். மார்னிங் வந்து அவசர அவசரமாக சூடை மட்டும் பற்றி வச்சு கும்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். ஈவினிங்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, ஃப்ரீயாக, பொறுமையாக சாமி கும்பிடலாம். அதனால வந்து ஈவினிங் எப்போவுமே ஃப்ரைடே ஈவினிங்னா வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன். யாரெல்லாம் என்ன மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னா வந்து ஒரே பக்தி பரவசத்தோடு சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேரிக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ, பேரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னடா நமக்கு தெரியாமல் புது புது டப்பாலாம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி வாண்டு எப்படி விளையாட்டு பொருளை எங்கெங்கே எடுத்து எப்படி எப்படியெல்லாம் போட்டிருக்கிறாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் அந்த ஃப்ரைடேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனேயுமே இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அம்மா. அதனால காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காய்கறி எப்படா எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஒரே டயர்டாகி கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிட்டேன். இந்த காய்கறி எடுத்து வைக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு கடினமான வேலையாக தெரியுது. எடுத்து வைக்கும்போதே பசியாயிருச்சு. எந்நேரம்டா எடுத்து வைப்பேன்னு எடுத்து வச்சுட்டு தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு பெட் போட போயாச்சு.